கேள்வி இது. அதாவது 2026 தேர்தலை வைத்து இவர் அரசியலுக்கு வந்தால் விஜயாகவே வருகிறார். அவருடைய முதலமைச்சர் கனவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அரசியலுக்கு வருவார் அப்படின்ட்டு நம்ம 100% நம்பலாம். அந்த விஜயை நம்ம எந்த லென்ஸ் வச்சு பார்க்க வேண்டியதில்லை. அவர் வந்து மிஸ்டர் கிளீன், நோ டவுட். அதே விஜய் 2024 தேர்தலுக்கு களம் இறங்கினால் அவர் நிச்சயமாக பாஜகவுடைய பீட்டிங் தான், அது நோ டவுட். என்னன்னா இப்ப 2026 தேர்தலுக்கு வர்றாரு அப்படின்னா தெரியும், ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவருடைய ஆசை, லட்சியம், இலக்கு எல்லாமே முதலமைச்சர் நாற்காலி தான். அதனால அந்த தேர்தலில் அவர் வர்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 2024 நடக்கிற மக்களவை தேர்தலை முன்னிட்டு இவர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா இப்ப இவருடைய நோக்கம் என்ன? இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. இன்னொன்னு, எப்பயுமே மக்களவை தேர்தலில் பாத்தீங்கன்னா பிரச்சனைகளே பேச மாட்டாங்க. யார் அடுத்த பிரதமர், இவரா அவரா? அதுக்கப்புறம் இந்த 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், இவருக்கு மக்களுக்கு நல்லது செய்யறது நோக்கமாக இருந்தால் 2024 மக்களவை தேர்தலே நீங்க களத்துல குதிச்சிருக்கலாம். நீங்க களத்துல குதிக்கணும் நம்ம விரும்பல, ஆனா நீங்க கட்சியை இப்ப தொடங்கிட்டீங்க. அப்ப அடுத்த 2 மாசம் கழிச்சு வர்ற தேர்தலை நான் போட்டியிட மாட்டேன், 2 வருஷம் கழிச்சு தான் போட்டியிடுவேன்னு நீங்க ஒதுக்க கூடாது. ஏன்னா இந்த 2024 தேர்தல்ங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு தேர்தல். ஏன்னா இந்த தேர்தல்ல பாஜகவை நீங்க நாட்டை விட்டு அனுப்பல அப்படின்னா இந்தியாவில் இருந்த ஜனநாயக தன்மையை செத்து போயிடும். இனிமே ஜனநாயக நாடு நீங்க சொல்லவே முடியாது. அதை நோக்கி இவங்க நகர்த்திட்டு போயிடுவாங்க. இந்தியா அப்படிங்கறத ஒரு காவி தேசமா மாத்திடுவாங்க. அது எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்ப அவ்வளவு பெரிய பேராபத்து நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாம நான் ஒரு பார்வையாளரா ஒதுங்கி நிக்கிறேங்கும் போதே உங்களுடைய சுயநலம் தெரியும்.